வேந்தர் தொலைக்காட்சியின் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் சிங்கப்பெண், தமிழ்நாடு அரசு தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் சிவநந்தினி அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைப்பற்று. இந்த நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி பாரதி மகளிர் கல்லூரியில தான் நடத்தணும் அப்படின்னு எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டு மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்த கல்லை அரவிந்தனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு பாராட்டு. அதை விட ரொம்ப முக்கியம் யாரு அப்படின்னா எங்கள் நன்கொடையாளர்கள் ஸ்ரீ கற்பக விநாயகா மோட்டார்ஸ், யமஹா ஆத்தரைஸ்டு மெயின் டீலர், KKR குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ASS செல்வலட்சுமி ஜுவல்லரி நிறுவனத்தாருக்கும், அரவிந்த் கௌசி செராமிக்ஸ், சென்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல், சங்கராபுரம் தென்றல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பைப்ஸ், நாகராணி ஜவுளி ஸ்டோர்ஸ், ஜெயம் பட்டாசு கடை மற்றும் ஜூஸ் கார்னர், ராஜம் ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல், ஸ்ரீ சரவண பவன், அன்பு உறவுக்கரங்கள் அறக்கட்டளையினுடைய அழகி FM அனைவருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலால் வாழ்த்து பாராட்டு. கல்லூரியில் மட்டுமில்லை, இதயத்திலும் இடம் கொடுத்து எங்களை வாஞ்சையோடு வரவேற்று உபசரித்து அரவணைத்திருக்கிற பாரதி மகளிர் கல்லூரி நிர்வாகத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா? இதாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு வேந்தர் தொலைக்காட்சி பட்டிமன்றத்தின் தலைப்பு. இதுல 2 அணியா பிரிஞ்சு 6 அறிஞர் பெருமக்கள் இங்க பேச வந்திருக்காங்க. எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா? பிறருக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஓடாய் தேய்கிற பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிற கல்லூரியில் வந்து தனக்காக வாழ்றதுன்னு எப்படி இவங்க 3 பேரும் பேசலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் பேச போறாங்க. அவங்க பிறருக்காக வாழ்ந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு தானங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க மாற்றி மாற்றி பேச போறாங்க. பிறக்கிற புத்தாண்டுல நம்ம என்னங்க நினைப்போம்? மனசுல இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் போகணும். இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆண்டா இருக்கணும், வெற்றிகரமான ஆண்டா அமையணும், மன நிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு தானங்க வேண்டுவோம். அப்படித்தானே வேண்டுவோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு மட்டுமா அங்கே துன்பம் இருக்கு? துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் உண்டா? அப்படித்தான் கடவுள் சொன்னாரான்ட்டே, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்கலடா, யார் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ எல்லாரும் துன்பத்தை கொண்டா, உனக்கு இருக்கிற துன்பத்தை அவனுக்கும் அவனுக்கு இருக்கிற துன்பத்தை உனக்கு மாற்றி கொடுக்குறேன்டான்னாராம். ஒருத்தன் வீட்டுக்கு வந்து எல்லா துன்பத்தையும் மூட்டையாக கட்டி நேராக போனேன். அந்த மைதானத்துக்குள்ள நுழையாம திரும்பி வந்துட்டான். ஏன் தெரியுமா? இவன்கிட்ட சின்ன மூட்டையாக தான் இருக்கு. இருக்கிற கடினங்களிலிருந்தும் துன்பங்கள்ல நாம வெளியில வரணுங்க. அதுக்குத்தானே புத்தாண்டு. நம்ம எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, மறுமலர்ச்சி செய்து கொள்வதற்கு தானங்க புத்தாண்டு. இப்போ இந்த புத்தாண்டில் கடினங்களை, பிரச்சனைகளை, சங்கடங்களை, வருத்தங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. அதில் என்னங்க இருக்கு? இந்த செல்ஃபோன் இருக்குல்ல, நம்மெல்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த சாதாரண செல்ஃபோன், இந்த செல்ஃபோன் எவ்வளவுங்க எடை இருக்கும்? ஒரு 300 கிராம் இருக்குமா? இந்த 300 கிராம் செல்ஃபோனை ஒரு மணி நேரம் கையில் வச்சுருங்க, என்ன ஆகும்? கை கொஞ்சம் வலிக்குமா? அதே செல்ஃபோனை ஒரு 4 மணி நேரம் கையில் வச்சுருங்க, அப்படியே தோள்பட்ட வரைக்கும் வலிக்குமா? அதே செல்ஃபோனை ஒரு 10 மணி நேரம் கையிலே பிடிச்சிக்கிட்டுருங்க, அப்படியே லைட்டாக காய்ச்ச வர்ற மாதிரி ஆகுமா? அதே 300 கிராம் எடை இருக்கிற இந்த சாதாரண செல்ஃபோனை ஒரு நாள் முழுவதும் கையில் வச்சுருங்க, மறுநாள் இந்த கையை தூக்க முடியுமா? முடியாதுங்க. 1 மணி நேரம் தூக்குற போதும் அந்த செல்ஃபோனோட எடை 300 கிராம் தான். ஒரு நாள் முழுக்க கையில் வச்சிருந்த போதும் செல்ஃபோனோட எடை 300 கிராம் தான். ஆனால் அந்த எடையை தூக்கி சுமக்கிற நேரம் அதிகமாக அதிகமாக நமக்கு பாதிப்பு உருவாகுதுன்னா பிரச்சனையும் ரொம்ப நேரம் தூக்கி சுமக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி இல்லைங்க. நேர்மையா வாழ்ந்து என்னடா சாதிக்க போற அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா சத்தமா சொல்லுங்க, நேர்மையா வாழ்றதே சாதனை தான்டா. இந்த தலைமுறை பிள்ளைகள் தனக்காக வாழுகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றாங்களா, பிறருக்காக வாழுகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றாங்களா? அன்னைக்கு அப்படிதாங்க ஒரு ஆசிரியர் ஒரு பையன்கிட்ட கேட்டாரு, டே நம் நாட்டின் குடிமகனுக்கு என்ன தேவை அப்படின்னாரு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், ஊருகா சார். அவனுக்கு எவ்வளவு விவரம் பாருங்க. குடிமகனுக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு.
இப்போ காலம் மாறிக்கொண்டே போனாலும் கூட மாற்ற முடியாத சிக்கல்கள் இந்த மண்ணில் சில இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கூட எதுங்க மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? சுதந்திரம் வாங்கி இந்தியா முதல் சுதந்திர நாளை கூட அனுபவிக்கல. மகாத்மா காந்தியை பார்த்து வெள்ளைக்கார அதிகாரி கேட்டான், ஏயா 300 வருஷமா உன் தேசத்தில் இருக்கிற பொன் பொருள் பொக்கிஷம் அத்தனை எடுத்துட்டோம், ஒன்றும் இல்லாத நாட்டை வச்சு என்னடா பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டான். அந்த பொக்கை வாய் கிழவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்ட, ஆனால் ஒன்றை மட்டும் உன்னால் எடுத்துட்டு போகவே முடியாது. என்ன தெரியுமா? தடுக்கி விழுகிற போது தாங்கி பிடிக்கிற கைகள் எங்கள் இந்தியர்களின் கைகள்னு சொன்னாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? அது தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா என்கிற இந்த அற்புதமான பட்டி மண்டபம் தொடங்குகிறது. எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? பிறருக்காக வாழ்வதிலா தனக்காக வாழ்வதிலா என்கிற தலைப்பில் தனக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று பேச குடியாத்தம் நித்திய பிரியா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழ்வதிலா இல்லை பிறருக்காக வாழ்வதிலா? எவ்வளோ ஒரு அற்புதமான கேள்விங்க. இதில் பிறருக்காக வாழ்பவர்கள் என்னவோ அன்னை தெரேசா மாதிரியும், எங்க அணியில் இருக்கிறவங்க என்னவோ அல்கொய்தா தீவிரவாதி மாதிரியும், நாங்கள் இதை விட்டு கொடுக்கிறோம். ஐயா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், வேதனை, சோதனை, துரோகம், கடன், கண்ணீர், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிறருக்காக வாழறது தான். உண்மையா இல்லையா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாவே வாழ்க்கை மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். எந்த இடத்துலங்க வந்து பேச நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே. ஆமா, எங்க பெண்கள் எங்க பேச்சையே நாங்க கேட்க மாட்டோங்க. உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்போமா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். ஐயா, நாங்க தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்போம். ஆனா நீங்க தப்பா நினைப்பீங்கன்றதுக்காகலாம் எங்களால மன்னிப்பு கேட்க முடியுமாங்க? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்லாம் நினைக்க கூடாது. நாங்க கொஞ்சம் ரக்கடான ஆளு, சிறகடிச்சு பறப்போம். அதானக்கா? அதேதான் ஐயா. தனக்காக வாழறவன் சாகும் போது கஷ்டப்படுவான். ஆனா பிறருக்காக வாழறவங்க சாகர வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதுக்கு நீ இவ்வளவா? இவங்க என்ன சொல்ல வராங்க? நம்ம சொந்த பந்தங்கள் அக்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு அவர்களுக்காக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களே. நம்ம சொந்தக்காரனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? பணக்காரன் சொந்தக்காரன் ஆகணும். சொந்தக்காரன் ஒரு நாளும் பணக்காரன் ஆகக்கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா? ஊருக்காக போலியா வாழறதை விட உங்களுக்காக உண்மையா வாழ்ந்துட்டு போங்க. சபாஸ் சபாஸ். இப்ப எங்க பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப நீங்க ஆண்கள் நாங்கெல்லாம் பேரழகா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் பேருக்காவது அழகா இருக்கிறீங்க. இப்ப எங்க பெண்கள் பிறருக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். சுடிதார் போட்டுட்டு நாங்கள் வெளியே போகிறோம். என்ன சொல்லுவாங்க? இது ரொம்ப சுமார் முஞ்சி குமாருடான்வான். சரின்னு புடவை கட்டிட்டு போனால் இது ஆன்டி மச்சான்வான். சரின்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க, இது குடும்பத்துக்கே அடங்காதுன்னுவாங்க. இப்படி அடுத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டே இருந்தால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்பங்க வாழறது? தனக்காக வாழ்ந்தாதான் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. பிறருக்காக வாழ்பவர்களுக்கு இந்த சமூகம் வைக்கிற பேர் என்ன தெரியுங்களா? முட்டாள், ஏமாளி, வாழ தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன். அதையே இங்க பார்த்து சொல்றீங்க? அவங்க பேச வந்ததுனால சொன்னங்க. 3 தானே சொல்லியிருக்கணும், 4வதா? பொதுவான கருத்து ஐயா. நான் சிம்பிளா
ரொம்ப மகிழ்ச்சியா வாழறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா? அதை சொல்லுங்க. எதிரில இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைய லூஸ்ல விட்டுருங்க. அப்படி இல்லையா எதிரில் இருக்கிறவங்க லூஸ்ன்னு விட்டுடுங்க. இருந்தாலும் இவ்வளவு ஆகாதுக்கா. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்க என்ன தசாவதாரம் கமலஹாசனா கெட்டப்ப மாத்தி 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 போடுறதுக்கு? பிறருக்காக வாழணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் நம் வாழ்க்கையே அவர் கைக்குள் மாட்டிக்கொள்ளும். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இப்படி பிறருக்காக நம்முடைய மகிழ்ச்சியை, சிரிப்பை, கனவை, காதலை, கற்பனையை அத்தனையும் தொலைத்து விட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் என்று கூறி நம் வாழ்க்கை நம் கையிலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு அக்கா நித்ய பிரியா அவர்களுக்கு. அமெரிக்க அதிபரின் மனைவி இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கல்லம்மா, இந்தியாவில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னுச்சு, நம்ம ஊர்லெல்லாம் பெரிய பெரிய கோபுரங்கள் தனியாகவும் குடும்பங்கள் தனியாகவும் இருக்குது, ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் குடும்பங்களே கோபுரங்களாக உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா, அப்படிப்பட்ட பண்பாடும் பாரம்பரியமும் நம்முடைய தமிழ் பாரம்பரியம். இப்போ அதில் தனக்காக வாழ்கிறது சரி அப்படின்னு நித்யபிரியாக்கா பேசியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தனி குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு தனக்காக வாழ்வதற்கு இந்த நாட்டில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இவ்வளவு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் பேச வர்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வருகிறார் அன்பு அண்ணன் பேராசிரியர் அன்பு அவர்கள். இன்றைக்கு பட்டிமன்ற உலகில் இவ்வளவு சிறிய வயதில் நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற, ஏன்னா யூத்துங்களுக்கு மத்தியில் ஒரு யூத்தை தான் நடுவராக வைக்கணும்னு வேந்தர் தொலைக்காட்சி முடிவு பண்ணி, ஒரு புறம் பார்த்தால் உங்களை தலை என்பதா, இன்னொரு புறம் பார்த்தால் தளபதி என்பதா, இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிற நடுவர்கள். வாழ்க்கையில் இன்றைக்கு நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் ரோஜாவை நான் தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கிறேன், வாழ்நாள் இன்றைக்கு தான் கூட்டமாகவே பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடித்து நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கலேன், எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல் கேள்வியே என்ன கேட்பாங்க தெரியுமா? டே கண்ணு சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அவங்க பிறருக்காக வாழ்றவங்க. என் மனைவி என்ன கேட்பா? கள்ளக்குறிச்சி வரலாம் போனையே, பாரதி காலேஜுக்கு போனையே, நடுவர் கூப்பிட்டாரு, ராகவேந்தர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு கேட்பாங்க. எப்பவுமே தாய் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு ஏன் கேட்கிறான்னா, அவள் வயிறு என்கிற கருப்பையை நிரப்பி கொண்டு நாம் பிறப்பதால் நம் வயிறு காலியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற தெய்வம் தான் தாய் என்பது. அருமை அருமை அருமை. மூக்குத்தி அம்மா நித்ய பிரியா கல்யாணமாயி தனக்காக வாழாம தனி கொடுத்தன வைக்காம தான் தனி கொடுத்தன போலங்க, மாமனார மாமியார தனி கொடுத்தன வச்சுட்டாங்க. அவ்வளவு சிறந்த பெண்படி, அவ்வளவு உயர்ந்த உள்ளம், உயர்ந்த உள்ளம். அந்த மகாகவி பாரதி சிட்டுக்குருவி சொன்னீங்களே, அவனும் அவன் மனைவி செல்லம்மா அவன் பட்டினியா இருக்கிறா. செல்லம்மா பக்கத்து வீட்டில் போய் காப்படி அரிசி நொய் அரிசி வாங்கின்னு வராங்க. கஞ்சி காய்ச்சலான விறகுக்காக விறகு சொல்லிக்காக வெளியே போறாங்க. முற்றத்திலே சிட்டுக்குருவி கத்துகிறது. அந்த சிட்டுக்குருவிகளுக்கு என்ன பண்றா? நொய் அரிசி எடுத்து போடுறான். எல்லாம் சாப்பிட்டு முடிக்குது. என்றாவறாங்க உள்ள செல்லம்மா கடைசி பருக்கையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு. பாரதி சொன்னாங்க, நம் வீடு தேடி வந்த விருந்தாளிகள் இந்த சிட்டுக்குருவிகள், வெறும் வயிற்றோடு போய்விடக்கூடாதே என்று சொன்னான்னா, அதுதாங்க தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்றது. வலது கை சிறந்ததா இடது கை சிறந்ததா, நம்பிக்கை சிறந்ததா என்று சொன்னால் எந்த கை தெரியுமா சிறந்தது? உண்ணும் கையை விட ஊட்டும் கைதான் உயர்ந்தது என்று. அருமை அருமை அருமை. மறந்து விடாதீங்க. ஒரு புல்லாங்குழல் இருக்குது ஃப்ளூட்டு, கால்பந்து இருக்குது ஃபுட்பால். ஆனால் இரண்டும் காற்றால் தான் இயங்குகிறது. வாங்குகிற காற்றை மூச்சு காற்றாக 7 துளைகளின் வழியாக இனிய ராகமாக புல்லாங்குழல் கொடுத்து விடுகிறது. வாங்குகிற காற்றை தன்னிடத்திலேயே கால்பந்து ஃபுட்பால் வைத்துக் கொள்ளுகிறது. வாங்குகிற காற்றை அடுத்தவருக்கு இனிய ராகமாக கொடுத்து விடுவதால் அந்த மூங்கிலுக்கு கூட முத்தம் கிடைக்கிறது. ஃபுட்பால் உதை வாங்குகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேக்கு மரம் இருக்குது,
வாழை மரம் இருக்குது, தேக்கு மரம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் திருமணத்தில் நல்ல சுப விசேஷங்களில் தேக்கு மரத்தை வைப்பதில்லை, வாழை மரத்தை தான் வைக்கிறார்கள். தேக்கு மரம் கேட்டதாம், உன்னை விட நான் உயர்ந்தவன் அல்லவா, விலை மதிப்பல்லவா, ஒன்றுக்கும் உதவாத உன்னை வாசலிலே வைத்து கட்டுகிறார்களே ஏன்னு கண்ணுன்னு வாழை மரம் அடக்கத்தோடு சொன்னதாம், நீ வாழ்நாளில் செத்த பிறகு மரத்தை வெட்டி எடுத்து வந்த பிறகுதான் பிறருக்கு உதவுகிறாய், ஆனால் வாழ்நாளில் நான் வாழுகிற போது இலையாக பழமாக சாராக பிறருக்கு உதவுகிறேனே, அதனால் தான் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஒரு தக்கை கடலிலிருந்து ஒரு தக்கை கரையேறினால் அது தனக்காக ஏறுகிறது, ஒரு படகு கரையேறினால் பல பேரை ஏற்றி கொண்டு சேருகிறது. ஒரு பறவை பறந்தால் அது தான் மட்டும் பறக்கிறது, ஒரு விமானம் பறந்தால் அது பிறருக்காகவும் பறக்கிறது. மூளை என்பது தன்னுக்காக வாழ்வது, இதயம் என்பது பிறருக்காக வாழ்வது. மூளை கேட்டுக்கொண்டே இருக்கும், இதயம் கொடுத்து கொண்டே இருக்கும். தனக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வது தான் மகிழ்ச்சி இருக்கிறது. பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, பணம் காசு துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? தனக்காக வாழாமல் பிறருக்காக விட்டு கொடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் என சொல்லி நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அன்பு அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. வஉசியை மறந்துட்டோமே, அப்துல் கலாம் இப்பத்தானையா மறந்துட்டோமே, காமராஜரை மறந்துட்டோமேன்னு அவர் ஆடிட்டு போயிருக்கிறார். எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது, தனக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று பேச ஸ்ரீரங்கத்தை சார்ந்த அன்பு அண்ணன் கணேஷ் கண்ணன் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. சின்ன பையன் பொடியன் இருக்கிறதுலே நான் தான் யூத்துன்னு சொல்லி எல்லார் மனதையும் கவர்ந்த மாண்பமை நடுவர் அவர்களே, ஏதோ பொய் சொன்ன மாதிரியே சொன்னாருங்க. என்ன பேச்சு பேசினார் தெரியுங்களா? எங்க அண்ணன்னு சொல்றதா அங்கிள்னு சொல்றதான்னு தெரியல. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல உட்காந்துருந்துட்டு உங்களுக்கு இங்க ரோஜா மலர் மலருதா, ஏதாவது போற போக்கில் தெரிச்சு விட்டு போயிடுறது. என்னவா, உண்ணும் கையை விட ஊட்டும் கைதான் முக்கியம்னு சொன்னாரு. உண்ணும் கையும் ஊட்டும் கையும் முக்கியத்தை விட கையில டப்பு இருந்தாதான் முக்கியம். அது சம்பாரிச்சாதான் உங்களால உண்ணவும் முடியும், ஓட்டவும் முடியும். இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த தேசத்தினுடைய தேச தலைவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திராவுக்கு எந்திர துப்பாக்கி, தன்னார்வலர்களுக்கு எந்த துப்பாக்கி என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படிங்க பிறர் மகிழ்ச்சியை வச்சு வாழ முடியும்? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன்னா, நான் என் வேலையை பார்த்தேன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இல்லாலும் கும்முன்னு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படணும்? என் வேலையை நானே பார்த்துக்கிட்டா வாழ்க்கையில் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லோனு வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன். என் ஒய்ஃபினுடைய மாமா பையனுடைய மாமான்னு ஒருத்தன் வந்தான், கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டுக்கு வந்தான். வந்து வலது கால் எடுத்து வச்சான் பாருங்க, எனக்கு இடது காலில் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ பேர் மாமா பையனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இல்ல மாமா குட்டியால. முதல்ல என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுங்களா? இந்த வீட்டுக்கு முதல்ல நிலையை எந்த முட்டாள் வச்சானே நீ பார்த்து கேட்டான். நான் 50 லட்ச ரூபா லோனை போட்டு வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு, இஎம்ஐன்னு எதுக்கு பேர் வந்தது தெரியுமா நடுவர்? ஏன் வந்துச்சு? வாழ்க்கையில கடனா கட்டிக்கிட்டு எந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு பேர் தான் இஎம்ஐன்னு பேர். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வாஸ்து சரியில்லைன்னா சரி, நீ ஒய்ஃபு காதில் போய் ஏதோ வேதம் ஓதிட்டு வந்துட்டான்ல இருக்கு. இந்த மட்டி கலரை எவன் அடிச்சான், அவனுக்கு மூளையே இல்லையான்னு என்னையே பார்த்து கேட்டான். போனா போதுன்னு விட்டேன். எல்லாத்துக்கும் மேல வாஷ்ரூமு கழிவறைக்கு வாஸ்து சரியில்லை, நீங்க இதை மாத்துங்கன்னு சொன்னான் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சது, நான் லோன் வாங்கி லோல் பட்டு வீடு கட்டி இவனை ஏண்டா சாமி கூப்பிட்டோம், இவன் ஒரு நிமிஷத்துல வந்து என் குடியும் கெடுத்துட்டு வாஸ்து சரியில்லைன்னு போயிட்டானே. இது மாதிரி ஒரு 3 பேர் கிளம்பி வந்திருக்கீங்களே, எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். அரியர் இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டு, கிடைச்ச வேலையை வாங்கிட்டு, கை நிறைய சம்பாதிச்சுட்டு, 10 பேரோட இல்லைனாலும் ஒத்த ஆளா ஊர் ஊரா சுத்திட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்றோம். நீங்க ஏன் வந்து உங்க கருத்தை எங்ககிட்ட திணிக்கிறீங்க? கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா ரொம்ப சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு போவோம் போயிட்டே இருப்போம். கிடைக்குதா இருக்கிறத வச்சுட்டு ஜம்முன்னு இருந்துட்டு போவோம். மழை பரிசுத்தமாகத்தான் வருகிறது,
சேரும் இடத்தை பொறுத்துத்தான் அதை நிலை மாறுபடுகிறது என்பது போல நம் ஒவ்வொருக்குள்ளும் மகிழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறரிடத்தில் அதை அடமானம் வைத்துவிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை நான் பிறரிடத்தில் தேடுவது வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது என்பதால் தான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். உன் கையை நம்பி ஒசந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. தலைவர் சொன்ன வார்த்தைகளை இந்த மன்றத்தில் பதிவு செய்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கை எங்கள் கையில் இருக்குது. அதனால தான் நாங்கள் 3 பேரும் பிரைட்டாக இருக்கிறோம். எதிரில் உட்காந்துருக்கிறவங்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி உட்காந்துருக்கிறாங்க. நடுவர் உங்களுக்கு பிரைட்டான லைட்டு வேணுமா, ஃபியூஸ் போன பல்பு வேணுமான்னு முடிவு செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக நேர்மறையாக நாங்கள் வாழ்கிறோம்யா. சொந்தக்காரன்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டோமா, யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறக்காக தான் அக்கா சென்னைக்கு மிக அருகில் ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க அன்பண்ணே மாதிரி. ஆனால் தனக்காக வாழ்கிறது அப்படின்னு இவங்க பேசுகிற போது ஆமாம் இல்லை, நமக்காக வாழணும் இல்லையா, மீதி இருக்கிற வாழ்க்கையவாச்சும் நமக்காக வாழ வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறாங்களா இல்லையா? இப்போ இந்த அணியில் சார்ந்து 2 பேர் நிறைவாக பேசியிருக்கிறாங்க. அடுத்து இந்த அணி சார்ந்து பேசுகிறதுக்கு எனக்கு பிகில் அடிக்க தெரியாது. அன்பு அக்கா இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் பிறருக்காக வாழ்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி என்று பேச வருகிறார். எங்க அணியில் நாங்கள் 2 சிங்கப்பெண்கள் தான் இருக்கோம்னு நினச்சோம். ஒன்று வந்து சிங்கப்பெண் வந்து சிவநந்தினி அக்கா, இன்னொரு சிங்கப்பெண் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அவரே சொல்லிட்டாருன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா 500க்கும் மேற்பட்ட பாரதி மகளிர் கல்லூரி சிங்கப்பெண் இருக்கீங்க. எனக்கு உங்க எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது, தனக்காக வாழ்வதிலா இல்லை பிறருக்காக வாழ்வதிலா? இதுக்கு முன்னாடி நித்யபிரியா அக்கா பேசினாங்க, ஏதோ பிறருக்காக வாழ்வார்களா முட்டாள மாதிரியும். அதே மாதிரி நம்ம வெட்டிக்கிளி கணேசரனும் பேசினாரு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நாங்கள் வந்து பச்சை கிளின்னு சொல்லலை, பிறருக்காக வாழ்வதிலே தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது என்ற தலைப்பில் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே நான் அப்படின்னா அது சத்தியமாக சாத்தியமாகாது. ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், ஏன் இந்த சமூகத்தில் இருக்க அத்தனை பரிமாணங்களும் பிறராக தான் இயங்குகிறது என்றது நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக கொடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற உற்சாகம், நீங்கள் கொடுக்குற சந்தோஷம், ஆரவாரம் தான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ். ஏன்னா இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதனால் இங்கே இருக்க எல்லாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். கேட்கல சத்தமா, கேட்கல சத்தமா. அது இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கேட்டுச்சா? அவருக்கே கேட்டுரும். பாப்பா என்ன நடக்குதுன்னு. இங்க எனக்காக மட்டுமே வாழ்றாங்க, தனக்காக வாழ்றாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, என்னைக்குமே சாப்பாடை தனக்காக சாப்பிட்றதை விட மற்றவங்களுக்கு பரிமாறி அந்த சாப்பிட்டவங்க அப்பாடா இன்னைக்கு என் வயிறு நிறைஞ்சிச்சு, என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷத்தை விட உலகில் வேற பெரும் மகிழ்ச்சி இருக்காது. இது என் குடும்பத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் பார்த்த விஷயங்கள் நிறைய. இதுதான் இந்த ஜென்ரேஷனில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாலும் முதல்ல வீட்டில் சொல்கிறாங்களோ சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்களோ கிடையவே கிடையாது. முதல்ல இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஸ்டோரி போட்டோமா, போஸ்ட் போட்டோமா, எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ கியூட், யூ ஆர் லுக்கிங் ஸோ லவ்லி அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுலாம் பெரும் நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது. அப்போ அவங்க போஸ்ட் போடுறவங்க எல்லாமே தனக்காக வாழ்கிறாங்களா? கிடையவே கிடையாது. பிறர் என்ன லைக் பண்ணுறாங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்காக மட்டுமே, பிறருக்கான மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் இங்கே வாழ்கிறாங்கன்றதை நான் ஆணித்தரமாக கூறுறேன். என்னோட உயிருக்கும் மேலான என்னோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் தமிழ்நாடே மிஸ் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தான் அவர் எனக்கு விட்டுட்டு போன சொத்து, பலம் எல்லாமே நீங்களாக மட்டும்தான் இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு மேடை ஏறும்போதும் ஒவ்வொரு திரையில் அவர் பண்ணுற குட்டி குட்டி சேட்டையை பார்த்து, அந்த குட்டி குட்டி குறும்புத்தனத்தை பார்த்து எத்தனையோ மக்களுடைய மனசில் இன்னும் நீங்கா இடமும் பெரும் புன்னகையை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இருந்தாலும் அப்படிதான், இருக்கும்போதும் அப்படிதான் இருந்தார். அதே மாதிரி அவர் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளிகளும்
பலக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் மருந்தாக மாறியது சிரிப்பின் மூலம். அவருக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும், நிறைய சோகங்கள் இருக்கும். ஆனால் தன் சிரிப்பை விட பார்க்கின்ற பார்வையாளர்கள் சிரிப்பை தன் மூச்சாக கருதி கடைசி நொடி வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அதுவே அவருக்கு நடிகராக பெரும் சந்தோஷம் கொடுத்துச்சு. இதை நான் ஒரு மகளாக நான் பார்த்தேன். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் மற்றவங்களோட சிரிப்பை மட்டும்தான் மூச்சாக கருதினாரு. இங்கே தான் நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும், நானும் கற்றுக்கணும். இதுதான் பிறருக்காக வாழும் கலையின் உச்சம். தனக்காக வாழ்ந்தவர்களின் பெயர் வெறும் கல்லறையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் பிறருக்காக வாழ்ந்தவர்களின் தியாகங்கள் தலைமுறைகளை கடந்தும் ஒரு சகாப்தம் படைக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது எனக்கு என்ன கிடைத்தது என்பதில் அல்ல, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதுல உண்மையான மகிழ்ச்சி கிடையவே கிடையாது. என்னால் யார் மகிழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சிறப்பு. கடைசியாக எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சு நான் இங்கே முடிக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு சிரிப்பை கொடுத்துட்டு போங்க, அதுதான் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம். எனவே பிறருக்காக வாழ்வதில் தான் உண்மையான நிலையான நிம்மதியான மகிழ்ச்சி இருக்கிறது என்று எனது உரையை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் அன்பு அக்கா இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்காக. தேவையான வாதங்களை முன் வச்சு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின பேச்சையெல்லாம் கேட்டவுடனே எனக்கு அவர் ஸ்டைலில் பாண்டியம்மா அசத்திட்ட. ஏன்னா முதல் பட்டிமன்ற மேடை மாதிரி அங்கே பேசினாங்க, 100வது பட்டிமன்ற மேடையில் பேசுகிற பேச்சாளர் போல பேசியிருக்கிறாங்க. ரொம்ப அர்த்தமுள்ள பேச்சாக அவங்க பேச்சு அமைந்திருக்கிறது. இவ்வளவு பேசி நல்லா வைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடனடியாக மறுப்பு சொல்ல எல்லா இடத்தையும் பார்த்த எங்கள் அக்கா பிக் பாஸ் வீட்டையே பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எம்மாத்திரம்யா. இதோ தனக்காக வாழ்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி என்று பேச அன்பு அக்கா திரைப்பட நடிகை அனிதா சம்பத் அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. நடுவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன? எதில் உண்மையான மகிழ்ச்சி? ஆமா. தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா? தனக்காக வாழ்வதுன்னு சொல்லி இருக்கிற நான் எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கேன், பிறருக்காக வாழ்வுன்னு சொல்ற அவங்க எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்ப பட்டிமன்றத்தோட தலைப்பே மாறிடுச்சு. யார் அதிகமாக மேக்கப் போட்டிருக்கிறார்? நானு 300 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். எக்ஸிபிஷன்ல வாங்கினா ஒரு 400 ரூபாய் பிளவுஸ் போட்டு. நீங்க நாகராணி ஜவுளி ஸ்டோருக்கு போயிருந்தீங்கன்னா இதே 300 ரூபாய்க்கு அழகான புடவை நீங்க வாங்கி இருக்கலாம். ஏன் வருத்தப்படுறீங்க? செல்வலட்சுமி ஜுவல்லரி போயிருந்தீங்கன்னா அந்த துணிக்கு மேட்சான நகையும் நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஆனா பிறருக்காக வாழ்றேன்னு சொல்ல அவங்க பாருங்க ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் நந்தினி, அங்க பாருங்க பட்டு புடவை. இது நான் செல்ஃப் மேக்கப் போட்டு வந்திருக்கேன். அவங்க காலங்காத்தால 5 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு 9:30 மணி வரைக்கும் பியூட்டிஷியனை கூப்பிட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் பட்டிமன்றம் லேட்டா. பட்டி டிங்கரிங் பட்டிமன்றம் பாருங்க நடுவர்களே. தனக்காகன்னு சொல்ற நாங்களே சிம்பிளா தான் இருக்கோம். இவங்க சும்மா பேருக்கு தான் பிறர் பிறர்னுவாங்க. இவங்களும் தனக்காக தான் வாழ்றாங்க. நடுவர்களே, ஒன்னே ஒன்று கேட்குறேன். ஐயா அவர் சொன்னாரு, அப்படியே ஆம்புலன்ஸ் போகும்போது அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயோ உள்ள இருக்கவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்களாம். அதுதான் பிறருக்காக வாழ்றதான். அதை தான் அவர் சொன்னாரு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, எதிரணியில 3 பேர் பேசினாங்க, ஆஹா ரொம்ப நல்லா பேசினாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிடுங்க. பேமெண்ட்டை போடாதீங்க. அந்த பேமெண்ட்டை இங்க இருக்க ஏதாவது ஒரு 3 ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணட்டுமே. இந்திரஜா சொல்றாங்க, நாங்கெல்லாம் மற்றவங்களுக்கு சோறு போடுவோம், அதுதான் பிறருக்கா வாழ்றது. நாங்க மட்டும் ஆக்கி போட்டு நாங்க மட்டுமா சாப்பிட்டுக்கிறோம்? நாங்க மட்டும் என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உட்கார வச்சு நாங்க மட்டுமா சாப்பிடுவோம்? நாங்க இப்படி வச்சா தட்டுல சாப்பாடு சாப்பிடுறோம். நாங்களும் தான் வரவங்களுக்கு சோறு போடுறோம், வகை வகையை ஆக்கி போடுறோம். நடுவர்களே, பிறருக்காக வாழ்றதோட கான்செப்டே அவங்களுக்கு புரியலன்னு நான் சொல்றேன். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க நடுவர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்கணும், அப்பதான் நம்ம 4 பேர் கொடுத்து உதவ முடியும். முதல்ல இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? உங்க அம்மா நினைக்கிறீங்களா? உங்க அப்பா நினைக்கிறீங்களா? இல்ல உங்க குழந்தை நினைக்கிறீங்களா? யாருமே நடுவர்களே, நம்ம நல்லா இருக்கணும் இந்த உலகத்திலே நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம மட்டும்தான். அத சொல்லுங்க. முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் காலையில ஏன் சொன்னே கண்ணாடியை பாக்குறோம். கரெக்டா? யாராவது காலைல ஏன் சொன்னே அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு பாக்குறோமா? முதல்ல நான் எப்படி இருக்கேன்,
நான் தெளிவா இருக்கேனா, நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கிறோம். பிறருக்காக வாழ்ந்தா இங்க வாழவே முடியாது நடுவர்களே. நடுவர்களே, ஐயா சொன்னாரு, அந்த தலைவரை தெரியுமா, கர்ம வீரர் காமராஜர். இல்ல நீங்க அவரை இப்படி சொல்லிருங்க, அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள். நடுவர்களே, அவர் சொன்னாரு, புல்லாங்குழல் அதை காத்த வந்து ஏதோ வெளியே தள்ளுதாமா, ஃபுட்பால் காத்த உள்ள தள்ளுதாமா, ஏதோ சயின்ஸ் பிசிக்ஸ்லாம் பேசுறாரு. எனக்கு புரியல. நான் சொல்றேன், ஒரு புல்லாங்குழல் கலைஞர் 800 ரூபா தான் ஒரு நாள் ஃபுல்லா வாச்சாலு சம்பளம், சோத்துக்கு சிங்கி அடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அங்க 8000 கோடி சொத்து வச்சுட்டு நிம்மதியா ஐயா, கல்யாணத்துல வாழை மரம் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், விடிஞ்சா வெட்டி சாச்சிருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேக்க மரத்துல தாங்க கட்டல் பண்ணுவாங்க. நடுவர்களே, பிறருக்காக வாழ்ற பேரு இழிச்சவாயன், ஏமாளி. தனக்காக வாழ தெரிஞ்சா மட்டும்தான் உஷாரா வாழ்றது, பிழைக்க தெரிஞ்சு வாழ்றது. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா ஒரு போர்வை போத்துறாங்க, செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு போர்வை போத்திடுறாங்க. சுயநலம். ஏன் சுய நலத்தை நான் பாதுகாக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். முதல்ல நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை என்னால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். என்னோட மென்டல் ஹெல்த்தையும் என்னோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் நான் சரியாக பார்த்துக்கிறது தானே எனக்கு சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். நடுவர்களே, அதை செல்ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடாது, செல்ஃப் கேர்னு வேணா அதை நம்ம சொல்லலாம். 20 வயசுல ஆம்பளை பசங்க சினிமாவுக்கு போவாங்க, குட்டி செவத்தில் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவாங்க, பப்புக்கு போய் சரக்கு அடிப்பாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அதெல்லாம் பண்ணலை. அவன் தனக்காக வாழ்ந்தான். அவன் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணா, தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டான், தனக்கு கிடைச்ச மேடை வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உலகமே உற்று நோக்கும் ஒரு மாபெரும் சேனலோட மாபெரும் நிகழ்ச்சியோட வெற்றியாளனா வந்தானா, அந்த பையன் தாங்க எங்க நடுவர். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். உலகமே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியோட வெற்றியாளரா நீங்க ஆயிருக்கீங்கடா. நீங்க தனக்காக யோசனால மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவின் இளம் நடுவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால உங்க தீர்ப்பும் சரியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்களுக்கு. இவங்க இவ்வளவு பேசின பிறகு நானா இருந்தா புதுக்கோட்டைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ன்னு சொல்லி பையெடுத்து இப்படியே போயிருப்பேன். ஆனால் அவங்க நிகழ்ச்சி இயக்குனர், சின்னத்திரையினுடைய சிங்கப்பெண், தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கிற தூய தமிழ் பற்றாளர் விருதை வாங்கினவங்க. அதையெல்லாம் விட சிறப்பு என்ன தெரியுமா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ்ஸு. அவங்க ஊருக்கெல்லாம் நான் போகிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டேன். அந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு அம்மா அப்பாவினுடைய மகள் இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இயக்குனராக முன்னேறி இருக்கிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமான வழிகாட்டியாக இருக்கிற அன்பு தோழர் சிங்கப்பெண் சிவநந்தினி. அவங்க பிறருக்காக வாழ்வதில் தான் மகிழ்ச்சின்னு பேச வர்றாங்க. வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. அக்கா வந்தாங்க. கரும்பு எறும்பு இரும்பு டிஆர் பேத்தி அனிதா அக்கா அவர்களே. அக்கா வந்திருக்கேன்டா. அப்படிதான். ஹே அக்கா வந்திருக்கேன். அங்கேருந்து உள்ள வரும்போதே அடுத்து பட்டிமன்றத்துக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா படமாக பார்த்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்க நித்யபிரியா அக்கா அவர்களே. நடுவில் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அனிதா அக்கா பேசுனதை பார்த்தா இது புத்தாண்டா இல்லை இந்த கொரோனா வந்த டைம்லலாம் பாடுபட்டு கிடந்தமே அந்த ஆண்டாங்கிற சந்தேகம் வந்துருச்சு எனக்கு நடுவர் அவர்களே. என்னமோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களே, மறந்துட்டாங்க. எங்கள் டீமுக்கு சேர்த்து அந்த அக்கா பேசிட்டு போயிடுச்சு. ஏன் காமராஜர் சொன்னீர்கள், கக்கனை யாராவது பேசினீர்களா? வஉசி மண்ணனை வித்தாரே, மண்ணை ஆண்ட ஒரு தலைவன் மண்ணனை வித்தானேன்னு கோபிச்சாங்க. நாங்கள் அதை தாங்க சொல்கிறோம். நீங்கள் மேடை ஏறி நித்யானந்தாவுக்கு கொடை பிடித்த காலத்தில் நாட்டுக்காக கொடை பிடித்த வீரர்களை மறந்து விட்டீர்களே, அதை தாங்க நாங்கள் பேச வந்திருக்கோம். இந்த நாட்டுக்காக எதுவுமே பண்ணலை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஃபோனில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு போலி வாழ்க்கையை உங்கள் முன்னால் காட்டி கொண்டு இருக்கிறான். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி என்று நீங்கள் எப்படி மேடையில் சொல்கிறீர்கள்? மன்னனை வித்த வஉசியையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து மடிந்து இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக இறந்தானே பாரதி, அவனை தானே மேடையில் ஏறி பேச வேண்டும். அவங்க தாங்க மகிழ்ச்சி.
பாரதியை சொன்னார்கள், கண்ணம்மாவை சொன்னார்கள், காதலை சொன்னார்கள். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பாரதி தனக்காக வாழ்ந்தானா? இல்ல. கண்ணம்மா அவளுக்காக வாழ்ந்தானா? இல்ல. காதல் என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருவது பாரதியின் கவிதை என்பதை தாண்டி பாரதி கண்ணம்மா என்கின்ற வார்த்தை வருவதற்கு காரணம், பாரதி கண்ணம்மாவுக்காகவும் கண்ணம்மா பாரதிக்காகவும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார்களே. அதனால் தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பாரதி மகளிர் கல்லூரியில் நம்மளால பேச முடியுது. நடுவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் புரிகிற பாஷையில் நான் பேசட்டுமா? தனக்காக வாழ்றதுங்கிறது செல்ஃபி எடுக்கிற மாதிரி. சரி, அதில் நம்ம மட்டும்தான் தெரியும். பிறருக்காக வாழ்றதுங்கிறது குரூப் போட்டோ மாதிரி, அதில் வாழ்க்கையே அழகா தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேடி பிடிச்சி வாங்குவோம். பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையில வருஷத்துக்கு ஒருக்கா தான் எல்லாரையும் அப்படி பெஞ்சில் நிற்க வச்சு உட்கார வச்சு தரையில் உட்கார வச்சு அப்படி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயை கொடுத்து அந்த ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் அடம் பிடிப்போம், வாங்கி கொண்டாந்து வச்சுருப்போம். எதுக்குங்க? எதுக்கு? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புகைப்படத்தை பார்க்கிற போது நமக்கே தெரியாமல் நம்ம இதழில் ஒரு புன்னகை வருதுல்ல, அந்த மகிழ்ச்சிக்கு. அதுதாங்க வாழ்க்கை. பிறருக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டார்கள், வறுமையில் வாடினார்கள். பிறருக்காக யாரும் வாழ்ந்திடாதீங்கன்னு அக்கா சொல்லிட்டு போனாங்களே. இல்லைக்கா, பிறருக்காக வாழ்ந்த நல்லவர்கள் இன்றைய வரைக்கும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயதான காலத்தில் 106 வயதை கடந்து தன்னுடைய கணவனோடு இணைந்து சைக்கிளில் 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் 385 ஆழ மரங்களை நட்டு இந்தியாவிலேயே தலை சிறந்த 100 பெண்மணிகளில் ஒரு பெண்ணியாக சாலு மரதா திம்மக்கா என்கின்ற ஒரு பெண்மணி இன்றைக்கு வரைக்கும் வரலாற்று பக்கத்தில் பேசப்படுகிறாரே. அவள் எதற்காக பேசப்படுகிறார்? தனக்காக வாழலைங்க. ஆலமரம் எதுக்காக? அவங்க கட்டி ஆண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இல்லை. எங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அந்த 385 அந்த ஆலமரங்கள் மகனாக மகளாக பார்த்து இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் வெயில் பார்க்காம மழை படாமல் பூங்கா மாதிரி ஒரு தோரணத்தை இன்னைக்கு வரைக்கும், அவங்களே இறந்து போனாலும் கூட தலைமுறை தலைமுறைக்கு அந்த மரம் நிற்கும் போதெல்லாம் சாலு மரதா திம்மக்காவை அந்த கணவருடைய பெயரின் சொல்லிக்கொண்டே இருக்குமே. அதில் இருக்கிறது நடுவர்களே மகிழ்ச்சி. ஒரு இளம்பெண் திருமணமாகி குழந்தை பிறந்து தொடர்ந்து ஒரு வாரம் அவள் பெட்லே இருக்கா. அந்த குழந்தைக்கு அவளால் பால் கொடுக்க முடியலை. அதனால் அவருடைய குழந்தை இறந்து விடுகிறது. தன் பிள்ளை இறந்த சோகத்தை கூட மறைத்து இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் இந்த தாய்ப்பால் இல்லாமல் இறந்து விடுவார்கள் என்பதை மனதில் வைத்து 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்தாலே திருச்சியை சேர்ந்த செல்வ பிருந்தா. அவள் தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தாள். தாய்மை. கல்லூரி மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக பெண்கள்னா என்னங்க? நம்ம சொல்லலாம், நான் என்னோட மகிழ்ச்சிக்காக இன்றைக்கி நான் மேடை ஏறி பேசுகிறேன்னு சொல்லலாங்க. இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் தனக்காக யாருமே வாழ்கிறதில்லை. எந்த ஆணும் தனக்காகவும் வாழ்வது அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் அம்மாவா, அக்காவா, தங்கையா, தோழியா, காதலியா, ஒரு ஆண் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, நண்பனா, மாமனா, மச்சானா, பங்காளியா, ஏதோ ஒரு வகையில் உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேங்கிற அந்த ஒற்றை வார்த்தை அது ஒரு நாளும் சுயநலமாக இருக்காது. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் என்ற கிராமத்தில் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அங்கே இங்கே என் நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார். நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக மேடை ஏறி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை பெற்ற தாய் நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்ததில்லை. ஆனால் கிராமத்தில் இருந்த பெண்ணை மாத்தூர் கிராமத்திலிருந்து புதுக்கோட்டை நகரத்துக்கு அனுப்பி இன்னைக்கு சென்னையில் ஒரு 12 ஆண்டுகள் ஊடகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிற என் அம்மா அவளுக்காக வாழவில்லை, இந்த மகள் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிவனந்தினியின் அம்மா மட்டும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 2000 மாணவிகள் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1000க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பெற்ற அம்மாவும் அப்பாவும் தனக்காக ஒரு நாளும் சோதித்து நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கினதில்லை, தனக்காக சாப்பிட்டதில்லை, சந்தோஷத்துக்காக படத்துக்கு போனதில்லை. நான் கிழிஞ்ச செருப்பு போட்டாலும் என் பிள்ளையும் என் மகளும் நல்ல செருப்பு போடணும், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு கடைகோடியில் இருக்க அப்பா அம்மாக்கள் உழைக்கின்ற வரை தனக்காக வாழ்வதில் ஒரு நாளும் மகிழ்ச்சி கிடைக்காது என்பதை கர்வமாக சொல்லிவிட்டு, பெண்கள் ஒரு நாளும் புகழ்ச்சிக்கு பிறந்த கூட்டம் அல்ல, அவர்கள் புரட்சி செய்ய புறப்பட வேண்டிய கூட்டம். புரட்சி செய்ய புறப்படுங்கள்.
தான் என்கின்ற ஒரு சுயநலத்தை விடுத்து நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லி பாருங்கள் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லிவிட்டு வெல்வோம், ஜெயிப்போம். மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை எத்தனை நித்யானந்தங்கள் வந்தாலும் காமராஜரையும் கக்கனையும் ஜீவாவையும் வஉசியையும் இந்த பிறருக்காக உழைத்த எந்த நபர்களையும் அழித்து விட முடியாது என்று சொல்லி, எதில் உண்மையான மகிழ்ச்சி, பிறருக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்களுக்கு. ஒரு பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளராக நல்ல நிறைவான செய்திகளை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார். அவங்க அம்மாவை பற்றி சொல்லுகிற போது அப்படி எல்லோருடைய இதயங்களிலும் கொஞ்சம் ஈரம் சுரந்தது. இப்போ இது மாதிரி எத்தனை அம்மாக்கள் எத்தனை கிராமங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இது வரைக்கும் இவங்க பேசினதை நேரடியாக வந்து பார்த்ததே இல்லையா. ஆனால் அவங்க பொண்ணு இன்றைக்கு எங்களைப் போல பல பேச்சாளர்களுக்கு பேச மேடை அமைத்து கொடுக்கிற இயக்குனராக பணியாற்றுகிறார். தனக்கென்று வாழாத பெற்றோர்களுக்காக இந்த பக்கம்தானே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு அழகாக பேசி நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. இப்போ எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? முதல்ல மகிழ்ச்சினா என்ன? வாங்கும்போது மகிழ்ச்சியா, கொடுக்கும்போது மகிழ்ச்சி? தீபாவளி, பொங்கல், ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும். இந்த புது ட்ரெஸ்ஸை நாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போங்க. டிவியில் அழகாக ஒரு விளம்பரம் வரும். ஒரு 30 வினாடியில் அப்படி 30 ஆடைகளை போட்டு ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தை பார்க்கிற சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்கும், அப்பா இந்த பொங்கலுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்ப்பா. ஆனால் அந்த அப்பாவால் அந்த உடையை வாங்கி கொடுக்குற அளவுக்கு சம்பாதிக்க முடியுமான்னு தெரியாது. தான் வாங்க நினைக்கிற ஆடையை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிற பொண்ணு, தான் பொண்ணு மனசு நோகாமல் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுங்கிற அப்பா. இந்த குடும்பமும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் பாருங்கள், புது புது டிசைனில் வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குன்னு விளம்பரம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு கேட்குற, அப்பா இந்த பொங்கலுக்கு எனக்கு அந்த நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்க. விலை உயர்ந்த காரில் மறுநாளே அந்த கடைக்கு போய் பிடிச்ச நகையை வாங்குகிற குடும்பம் ஒரு பக்கம். மகள் கேட்ட உடனேயே அதை நிறைவேற்றி வைக்கிற வசதியும் வாய்ப்பும் இருக்கிற ஒரு குடும்பம். ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்குதானே. பண்டிகை எல்லோருக்குமானதுங்க, கொண்டாட்டம் எல்லோருக்குமானது, மகிழ்ச்சி எல்லோருக்குமானது. ஆனால் எல்லோருக்கும் சம வாய்ப்பில் இன்றைக்கு கொண்டாட்டங்கள் இருக்கிறதா? கொண்டாட்டங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் பின்னாடி பணம்ங்கிற ஒன்று இருக்குங்க. அப்போ இந்த பணம் தான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதா? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேங்க. 3 நாள் தான் பொங்கலுக்கு இருக்குது. அப்பாவால் அந்த கடையில் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் பொங்கலுக்கு நாள் அவங்க ஊர் சந்தையில் இருக்கிற ஒரு கடைக்கு அந்த பிள்ளையை கூட்டி போய், டே இந்த பொங்கலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்க, நிச்சயமாக 2 மாதத்தில் உனக்கு பிறந்தநாள் வருதுல்ல, அதுக்கு அப்பா உனக்கு நீ கேட்ட அதே ட்ரெஸ்ஸை வாங்கி தர்றேன்டான்னு சொல்லி நம்பிக்கையாக தன் கையை கோர்த்து கொண்டு நடந்து போறாருல, அந்த நம்பிக்கையை நினைத்து பார்க்கிற போது, எடை போட்டு பார்க்கிற போது, பணத்தால் மகிழ்ச்சி அல்ல, உறவுகளின் நல்ல மனத்தால் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்கிற உண்மை நமக்கு புரிய வருது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, நாங்கள் மறுக்கல். ஆனால் உங்கள் மாற்றம் எதை நோக்கி பயணிக்கிறது என்கிற கேள்வியை இந்த மன்றம் உண்டு. நாம் ஒரு காலத்தில் நடந்து போனோம், அப்புறம் சைக்கிளில் போனோம், அப்புறம் 2 வீலரில் நல்ல கற்பக விநாயகா மோட்டார்ஸில் வாங்கின 2 வீலரில் போனோம், அப்புறம் காரில் போகிறோம். ஒரு காலத்தில் நாமும் வானூர்தியில் பறக்க போகிறோம். உண்மைதான், மாற்றங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மாற்றம் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கிறதாங்கிறது. ஆன்மீகம்ங்கிற சொல்லுக்கு அகராதியை புரட்டி நான் அர்த்தம் பார்த்தேங்க. தன்னை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம் என்று இருக்கிறது. தன்னை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அப்ப தனக்காக வாழ்றதுல என்ன தப்பு? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அழகா ஒரு கதையில சொன்னாருங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாலாம், தெருக்குழாயில புழுதியிலையும் சாக்கடையிலையும் விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்களை கூட்டி வந்து கழுவி விட்டுக்கிட்டு இருந்தாலாம். அந்த பக்கமாக போன பெரியவர் கேட்டாராம், ஏம்மா உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, எல்லா பிள்ளைகளையும் இப்படி வந்து சுத்தப்படுத்துறிய, நீதாம்மா சிறந்த அம்மான்னாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னுச்சான், எல்லா பிள்ளையும் புழுதியில் விளையாண்டதுனால என் பிள்ளை எதுன்னு அடையாளம் தெரியல, அதனால கழுவி விட்டேன்னுச்சான். இது இருக்கா இல்லையாங்க இந்த நாட்டில்?
இது உண்மை, இது மறுக்க முடியாதது. நீங்க நல்லா கவனிங்க. என்ன இருந்தாலும் தான் விரும்புகிற நடிகரின் படம் ஓட வேண்டும் என்று தானே நினைக்கிறோம். தான் விரும்புகிற கட்சி ஜெயிக்க வேண்டும்னு தானங்க ஓட்டு போடுறோம். தான் விரும்புகிற உணவை உண்ண வேண்டும்னு தானங்க ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்றோம். இப்போ நமக்காக வாழ்வதில் என்னங்க மாற்று கருத்து இருக்க போகுது? நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே. திரும்ப இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா? தெரியுமா? தெரியாது. அப்ப இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நமக்காக வாழ்வதில் என்ன தவறு இருக்கிறதுங்கிறத இந்த 3 பேரும் கேட்டிருக்காங்க. அப்ப வேந்தர் தொலைக்காட்சியின் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா இவங்க 3 பேர் என்ன சும்மா விடுவாங்களா? அதுவும் பாண்டியம்மா எட்டி பார்க்குறாங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்க்கணும்ல. நாம் இன்னைக்கு ஏராளமான புத்தகங்களை படிக்கிறோம். ஏராளமான புத்தகங்கள், இலக்கியம், இலக்கணம், இதிகாசம் எல்லாம் நாம் படிக்கிறோம். இது எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னு தேடி பார்க்கிற போது ஊவேசான்னு ஒரு கிழவன் இருந்திருக்கான். அவன் கால் கடுக்க நடந்து நடந்து போய் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஓலைச்சுவடியை எடுத்து எடுத்து வந்து அதை பாதுகாத்து புத்தகங்களாக மாற்றி இன்றைக்கு நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் படிக்கிறோம். எங்கள் ஊர் பக்கம், செட்டிநாட்டு பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்தாலாம். ஊசியில் நூல் கோத்து துணியை தச்சுக்கிட்டே அவள் உட்கார்ந்துருந்தாலாம். பாட்டி துணியை தச்சுக்கிட்டே பேரண்ட்ட சொன்னா, டே பேராண்டி, இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி இதோட காது வழியா நூல் நுழைஞ்சா அது கிழிஞ்சு போன ஆடையை தைக்கிண்டா. இந்த காது வழியா நூல் நுழைஞ்சா அது கிழிஞ்சு போன இதயத்தையே தைக்கும்டான்னு சொன்னாங்க. கிழிந்து போன இதயங்களை தைக்கிற நல்ல புத்தகங்களை தேடி தேடி கொடுத்தவர் ஊவேசா. நான் பார்க்குறேங்க, எதுக்கு அந்த ஆளுக்கு இந்த வேலை? தனக்காக வாழ்ந்திருக்கலாம்ல, தன் குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கலாம்ல. அவர் வாழ்க்கையை படிக்கிற போது ஒரு செய்தி அப்படி இதயத்தை கனக்க செய்ததுங்க. ஒரு ஓலைச்சுவடியை தேடி போறாரு. ஒரு வீட்டு பரன்ல ஓலைச்சுவடி இருக்குன்னு அந்த வீட்டம்மா சொல்றாங்க. நான்லாம் எடுத்துற முடியாதியா, வேணும்னா எடுத்துக்க. சரின்னு இவர் போய் பரன்ல ஏறி ஓலைச்சுவடி எடுக்க போகிற போது உள்ள ஒட்டடையில் இருந்த தேல் அவர் கையில் கொட்டிருச்சாங்க. அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க, நான் எடுத்த ஓலைச்சுவடியில் சீவக சிந்தாமணி என்கிற இலக்கியம் கிடைத்தது. எடுக்கிற போது தேல் கொட்டியது, தேல் கொட்டியது கனத்தது, சீவக சிந்தாமணி கிடைத்தது இனித்ததுன்னு எழுதியிருக்காரு. இதை விட பிறருக்காக வாழுகிறவர்களுக்கு உதாரணம் சொல்லணுமா? காமராஜர், கக்கன், அப்துல் கலாம், வஉசி, முத்துராமலிங்க தேவர், அன்னை தெரசான்னு பெரிய பட்டியலே போட்டுட்டாங்க. நான் இப்படி சொல்றேனே, மரங்கள் இருக்கு, இந்த மரங்கள் இல்லைன்னா மழை கிடைக்குமா? அப்ப இந்த மரங்களை இந்த தேசத்தில் நடணும்னு சொல்லி சாலு மரத திம்மக்கான்னு ஒரு அம்மா நட்டுச்சு. நாம் எல்லோரும் நம் இதயத்தில் நெருக்கமாக வைத்து போற்றிய சின்ன கலைவாணர் விவேக், அவர் அப்துல் கலாம் சொன்னதற்காக நெடுக பயணப்பட்டு மரங்களை நட்டு வச்சார்ல, அவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் நட்டு வைத்த மரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. தனக்காக வாழுகிற வாழ்க்கை நம்மை உயர்த்தும். பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை தான் நாம் இந்த மண்ணில் இல்லாமல் போனாலும் கூட நம் வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருக்கும்னு சொன்னார். எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழுகிற வாழ்க்கை நம் வீட்டு வரவேற்பறையில் மாட்டி வைக்கிற அழகான படம் மாதிரி. பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்கிற பாடம் மாதிரி. நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டு வரவேற்பறையில் மட்டும் மாட்டி வைக்கிற படமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமா? எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்கிற பாடமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமா என்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை பிறருக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த புத்தாண்டு அடுத்தவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்குவோம். இறைவனின் காலடியில் பட்டு பீதாம்பரமாய் இருப்பதை விட ஏழையின் கண்ணீரை துடைக்கிற கைக்குட்டையாய் இருப்பதில்தான் மகிழ்ச்சி என்று அன்னை தெரசா சொன்னார். அதை இந்த புத்தாண்டின் விருது வாக்காக சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதற்கு முன்னால் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன்.
போயிட்டு வர்றோம். நன்றி, வணக்கம்.